ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டேயோட 3/4/2019 இதோடைய டச் சான்ஸ் அதாவது ஏபிசி என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஹெச்டிஎஃப் ஃபார்முலா ஹெச்டிஎஃப் ப்ளஸ் எஃப்டி, அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள நம்பரை நம்மளுடைய ஹெச்சோட எதை கூட்டுறோமோ அந்த நம்பரோட வேல்யூ 9 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் அதோடைய கூட்டுத்தொகை. ஸோ நான் போட்டு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய வெனஸ்டேயோடைய லாஸ்ட் ட்ரூ ட்ராக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டு 7-2-3. இந்த 7-2-3 நம்ம எஃப்டியாக மாற்றுறோம். ஸோ எஃப்டியாக மாற்றும் போது 3-2 மாறும். ஸோ இங்கே என்னென்னா இந்த ஃபார்முலா மெத்தட் இப்படி, அதாவது 7ஓட எந்த நம்பர் கூட்டினா 9 வரும்னா 2 கூட்டினா 9 வரும். அதாவது 7 + 2 = 9. ஸோ 2 ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 2 + 5, 2 + 3 5, 2 + 2 4, 7 + 3 10க்கு 0. ஸோ 0 4 5 கிடச்சிருக்கும். ஸோ இதோடைய டச்சு 0 4 5 தான். ஸோ ரிசல்ட்டு 6-4-4. ஸோ 3 டச்சில் ஒரு டச் வந்திருக்கு, ஆனால் டபுளாகவே வந்திருக்கு. ஸோ டச் சான்ஸு மிஸ் ஆகலை. ஸோ நம்ம 6-4-4க்கும் போட்டு பார்ப்போம். 6-4-4. ஸோ ஹெச்டிஎஃப் ப்ளஸ் எஃப்டிஹெச் 4. ஸோ இந்த ஆரோட ப்ளஸ் 3 கூட்டினா தான் = 9 வரும். ஸோ நம்மளுக்கு 3 இதோட வேல்யூ. ஸோ 3. ஸோ இதை கூட்டினோம்னா 4 + 3 7, 8 0. ஸோ இதில் டி வந்து நம்மளுக்கு 0 8 7. ஸோ ரிசல்ட்டு 6-4-4க்கு அப்புறம் உள்ள ரிசல்ட் என்னென்னா 5 4 8. ஸோ இதுலேயும் 3 டச் சான்ஸு. ஸோ 8 ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 5-4-8க்கு போட்டு பார்ப்போம். ஏன்னா 5-4-8 தான் போன வெனஸ்டேயோடைய ரிசல்ட்டு. ஸோ 5-4-8க்கு என்னென்னு பார்ப்போம். 5-4-8 சேம் தான். 8 4. ஸோ 5 இருக்குது. ஸோ 5 + 4 = 9. ஸோ வேல்யூ ஆஃப் 4. ஸோ 4 கூட்டினோம்னா 2 8 3. ஸோ இதோட டச் வந்து 3 8 2 இருக்குது. ஸோ ரிசல்ட்டு வெயிட். ஸோ இந்த வெனஸ்டேயோடைய டச் சான்ஸ் வந்து நம்மளுக்கு 3 அல்லது 8 அல்லது 2 காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி 3 டச் தான் கிடச்சிச்சு. 3 1 வந்திருக்கு. ஸோ இந்த தடவை 3 டச் தான் காட்டுது. ஸோ 3 8 2 பெஸ்ட்டு டச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.